எப்போ 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 எம்மா 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 என்னடா இது இவ்வளவு கூட்டம்? திருச்செந்தூர் தைப்பூசத்துக்கு முருகர் பார்க்க வந்த கூட்டமா இது? அந்த கடற்கரையில கூட்டம் கூடுமே அந்த மாதிரி இருக்கு. பிள்ளை பிள்ளை பிள்ளைன்னு இருக்காங்களேடா. ராக்கிஸ் கேஜிஎஃப் மாதிரி இருக்கு இது. யாருக்கும் எந்த அசம்பாவிதம் நடக்காம இருந்தா சரி, எல்லா உயிரும் பத்திரமா இருக்கணும், அவ்வளவுதான். எந்த வித அசம்பாவிதம் நடக்காம இருந்தா சரி. இது சிஜில எடிட் பண்ண கூட்டம் இல்லடா. 33 வருஷம் ஒரு ஓஜினால கிரியேட் பண்ண கூட்டம்டா இது. என்ன பிரச்சனை ஆனாலும் என்ன ஆனாலுமே சரி, தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட இருந்து தளபதியை பிரிக்கவே முடியாது அப்படின்றது இவருக்கு கூடுற கூட்டத்திலே தெரியுது. சினிமா நடிகனுக்காக வந்த கூட்டம் இது. ஆந்திரால சிரஞ்சீவிக்கு இதை விட அதிகமா கூட்டம் வந்து, ஆனா அவர் தோத்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்து கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறிடுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணா சொல்லி சமாளிச்சிடலாம். பட் அவர் தோக்குறாரோ ஜெயிக்கிறாரோ இந்த எலெக்ஷன்ல அதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டு மக்களிடம் இருந்து விஜயை பிரிக்கவே முடியாது. சத்தியமா சொல்ற, பிரிக்க முடியாது. என்ன ஆனாலுமே சரி, அதை பிரிக்கவே முடியாது. அந்த விஜய்ன்ற அந்த எமோஷனை எப்பவுமே பிரிக்க முடியாது. இது வந்து ஒரு வரலாறு. இந்த எலெக்ஷன் வந்து பயங்கரமான ஒரு வரலாறா இருக்க போது, அது மட்டும் தெரியுது. அப்படி உங்களுக்கு என்னதான்டா பிரச்சனை? கூட்டம் கூடிருச்சு அம்மா எப்பான்னு சொல்லிட்டு அலப்பறை பண்ணுறீங்க. கூட்டம் அந்த அரசியல் இல்லடா, கொள்கையை பேசணும். 33 வருஷம் நடிச்சிருக்கிறாரு. திரையிலேயே பார்த்து ரசித்தவன் திரையில் போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றான். தமிழ்நாட்டு மக்கள் ரசிக்க மனப்பான்மை கொண்டாங்க. ஏன்னா சினிமா மோகம் அதிகம் உண்டு. இந்த திராவிட அரசியல் இயலாமை இப்படி நடிகர் பின்னாடி மக்களை போக வச்சிடுச்சு. என்ன தான் மக்களுக்கு பிரச்சனை வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் வந்து விஜய் பின்னாடி தான் போய் நிற்பாங்க அப்படின்னு சொல்கிறா. அப்படி 41 மக்கள் செத்தாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனையும் குரல் கொடுக்காமல் பனையூர் அலுவலகத்தில் இருந்தாலும் சரி, சொந்த பிரச்சனையே தீர்க்க வழி இல்லாமல் அதை வந்து அடுத்த ஆள் மேலே பழிய போடுறவனாக இருந்தாலும் சரி, நான் விஜய் பின்னாடி தான் போய் நிற்பேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. அப்படி என்ன தான் பிரச்சனைன்னு தெரில. நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூன்சர், நீங்கள் ஒரு காணொலி போட்டு இப்போ ட்ரெண்ட் ஆகி நிற்கிறீங்க. நீங்கள் ஒரு பொது இடத்துல போயினாலும் உங்கள் கூட 100 பேர் வந்து சேர்ந்து செல்ஃபி எடுத்து தான் நிற்பான். அதுக்காண்டி தமிழ்நாட்டு பிரச்சனையை நீங்கள் தீர்த்துருவீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? எந்த பொது பிரச்சனைக்கு நீங்கள் குரல் கொடுத்துருக்கீங்க? உங்கள் தளபதி விஜய் குரல் கொடுத்துருக்கிறாரு. தேர்தல் நேற்று பறவை மாதிரி அவர் வந்திருக்கா. தமிழ்நாட்டு மக்கள் அவர் பின்னாடி நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லாதீங்க. ரசிகர்கள் அவர் பின்னாடி நிற்கிறாங்க. கூட்டம் வந்து அரசியல் இல்லடா, கொள்கையை பேசணும். கொள்கையால் ஒன்றுபடணும் மக்கள். 33 வருஷம் நடித்து அந்த ரசிக மனப்பான்மையால் ஒன்றுபட்டுருக்கீங்க. நீங்கள் ரசிக மனப்பான்மையிலேருந்து வெளியே வாங்க. முதல்ல நீங்கள் பெரிய இன்ஃப்ளூயன்சர் தானே. அதை தாண்டி மக்கள் பிரச்சனை நீங்கள் நிற்கிறீங்களா? ஏதாவது வழக்கு வாங்கியிருக்கீங்களா? என்னங்க நீங்கள்?